அரசு வந்து திரும்ப கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்காக வந்து நான் விட்டு கொடுத்தது, அர்ப்பணிச்சது, தியாகம் பண்ணதுங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எவ்வளவோ விஷயங்களை அர்ப்பணிச்சிருக்கேன். திரும்ப அரசு வந்து திரும்ப எனக்கு வாழ்க்கையை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா கொண்டாட்டமா இருக்கு. இப்போ வந்து எங்களோட வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அந்யோன்யமா விட்டு கொடுத்து எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இன்னும் சந்தோஷமா மக்களுக்கு நாங்கள் செய்ய வந்ததை செய்வோம். என்னதான் சூட்சமமாக செயல்பட்டாலும் உடல் அளவில் இருந்து ஒரு பக்கபலமாக ஒரு உறுதுணையாக இருந்து அது ரெண்டு பேரும் ஒரு மக்களுக்கு சேவை செய்கிறதுன்றது எங்கள் வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு ஒரு அன்பா அந்யோன்யமாக வாழ்ந்துக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுன்றது ரொம்ப ஆனந்தமான விஷயம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டு பயணம் எல்லாம் திருமணத்துக்கு பிறகு இல்லாத அப்படி சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடிதான் மலேசியால என்னுடைய பக்தர் தான் அங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் நீங்க அருளாசி வழங்கணுமா வாங்கம்மா அவங்க தான் அங்க வர வச்சிருந்தாங்க. இது திருமணத்துக்கு 10 நாள் முன்னாடி தான். திருமணத்துக்கு முத நாள் தான் நாங்க இங்க வரோம். முத நாள் ஈவினிங் தான் இங்க வரோம். இவங்க தான் என்னோட அன்பு குழந்தைங்க தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. இது என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இங்க வந்துதான் தெரியும். இந்த இல்ல உங்களுக்கு டேட் எல்லாம் நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணீங்க. நவம்பர் 28 டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன். மத்த ஏற்பாடுகள் எல்லாமே இந்த திருமணத்தை நடத்தி வச்சதே என்னுடைய அன்பு. இவங்க 8 வருஷமா என்கிட்ட தீட்சை வாங்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இவங்க தான் இந்த 3 வருஷமா நான் இப்ப இலவசமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இதை கொண்டு போறது, மக்களுக்கு அன்னதானம் செய்யறது எல்லாமே இவங்க தான் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பங்கு போட்டு நம்ம அம்மாவை உணர்ந்து நம்ம அம்மா கிட்ட பயன்பெற்றத எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் செய்யணுமே. அம்மா இதை இலவசமா தான் பண்றாங்க, நம்ம இதை கொண்டு போகணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்துதான் இதை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல நாங்க எதுவுமே இன்வால்வ் ஆகிறது இல்லை. என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எவ்வளவு போடுறாங்கன்னு கூட தெரியாது. எங்களோட வேற அருளாசி கொடுப்போம், சத்தியத்தை போதிப்போம், இறைத்தன்மை உணர வைப்போம், கொண்டாட்டமா வாழ வைப்போம். நாங்க வந்த வேலை அதுதான். அதாவது ஒரு அம்மா அப்பா வீட்டுல இருந்து குழந்தைங்க எப்படி பாத்துக்குவாங்க அம்மா அப்பாவை, அம்மா அப்பா அது மாதிரி எங்களோட அன்பு குழந்தைங்க தான் எங்களை பாத்துக்கிறது, எங்களுக்கு தேவையான செய்யறது. பார்த்தோம். ஏன்னா அந்த கல்யாணத்தப்போ அவங்க எல்லாம் கண் கலங்கி இருந்த அந்த காட்சி எல்லாமே அத்தனையுமே எங்களை பாத்துக்கிறது, எங்களுக்கு தேவையான செய்யறது, மக்களுக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கறது எல்லாமே அவங்க தான் செய்யறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முழுமையா பரிபூர்ணமா உணர்ந்திருக்காங்க அம்மாவையும் அப்பாவையும். இது நம்மளோட இயற்கை தாய், இயற்கை தந்தை, இவங்க மக்கள் எல்லாருமே உணரணும். நம்ம அனுபவிச்சத மக்கள் அனுபவிக்கணும்னு அப்படியே அந்த துடிப்புல இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மலேசியா பயணம் அப்படின்றது ஒரு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன். நான் சொன்னேன், அங்க அருளாசி புரியறதுக்காக. அது வழக்கமா போறது உண்டா? வழக்கமான பயணம் தானா? வழக்கமா லோக்கல்ல போயிட்டு இருந்தோம். இங்க பாத்திருப்பீங்க சேலம்